வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய வானூர்தி நிலையங்களில் ஈரான் போராட்டக்காரர்களும் அமெரிக்க ஆயுதங்களை வழங்கியது. ட்ரம்ப் பகிரங்க ஒப்புதல். நிரந்தர போர் நிறுத்தமே தீர்வு. ஈரான் 10 அம்ச பதில் அறிக்கை. ஈரானை ஒரே இரவில் வீழ்த்த முடியும். அந்த இரவு நாளை இரவாக இருக்கும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவிலான பாரிய தாக்குதல்கள். பென்டகன் எச்சரிக்கை. அமெரிக்க விமான மீட்பு நடவடிக்கை. 4 முக்கிய ராணுவ அதிகாரிகளை இழந்துள்ள ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பல பகுதிகளில் புதிய தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. இந்த தகவலை சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட மற்றொரு விசேட அறிவிப்பின்படி ஈரானில் உள்ள 3 முக்கிய வானூர்தி நிலையங்கள் இரவு நேர வான்வெளி தாக்குதல்களின் இலக்குகளாக அடையாளம் காணப்பட்டு தாக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு இலக்கான வானூர்தி நிலையங்கள் பஹ்ராம் வானூர்தி நிலையம், மெஹ்ராபாத் வானூர்தி நிலையம், அஸ்மாயே வானூர்தி நிலையம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நிலவின் மர்மங்கள் நிறைந்த ஓரியண்டில் பள்ளத்தாக்கை மனிதர்கள் முதன்முறையாக நேரடியாக கண்ணுற்று புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளனர். நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் பயணிக்கும் விண்வெளி வீரர்களை இந்த அபூர்வ வாய்ப்பை பெற்றுள்ளனர். சுமார் 54 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை நிலவை நோக்கி அழைத்துச் செல்ல முதல் திட்டமாக இது அமைந்துள்ளது. ஆரியன் விண்கலம் மூலம் பயணிக்கும் 4 பேர் கொண்ட இந்த குழுவினர் நிலவில் தரையிறங்காமல் அதனை முழுமையாக சுற்றி வந்து ஆய்வு செய்ய உள்ளனர். சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் விண்கல் மோதியதனால் உருவான ஓரியண்டில் பள்ளத்தாக்கு நிலவின் இளமையான மற்றும் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 965 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பள்ளத்தாக்கு நிலவின் மேற்கு பகுதியின் விளிம்பில் அமைந்துள்ளது. இதுவரை ஆளில்லா விண்கலங்கள் மட்டுமே இதை படம் பிடித்திருந்த நிலையில் மனித கண்கள் இதனை நேரடியாக காண்பது இதுவே முதல் முறையாகும். ஆர்டமிஸ் 2 குழுவினர் விண்வெளியிலிருந்து எடுத்து நிலவின் ஓரியண்டில் பள்ளத்தாக்கு மற்றும் பூமியின் கண்கவர் புகைப்படங்களை நாசா உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த சாதனை பயணம் எதிர்காலத்தில் மனிதர்கள் மீண்டும் நிலவின் தரையிறங்குவதற்கான ஆர்டமிஸ் 3 திட்டத்துக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போது அந்த நாட்டு எதிர்ப்பு குழுக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். பாக்ஸ் நியூஸ் ஊடகவியலாளர் ட்ரே ஜிங்ஸ்டுக்கு வழங்கிய தொலைபேசி நேர்காணலில் ட்ரம்ப் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா தெரிவிக்கிறது. அதில் ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா பெருமளவிலான துப்பாக்கிகளை வழங்கியதாகவும் இவை குர்து இன குழுக்கள் வழங்கி அனுப்பப்பட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதற்கமைய 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4651.1 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 72.9 விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் நேற்று தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,98,000 ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா முன்வைத்துள்ள தற்காலிக போர் நிறுத்த பிரேரணையை ஈரான் உத்தியோகபூர்வமாக நிராகரித்துள்ளது. ஈரானின் அரச செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 10 அம்சம் அடங்கிய தன்னுடைய பதில் அறிக்கையை சமர்ப்பித்த ஈரான் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு பதிலாக போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதே காலத்தின் அவசியம் என்றும் வலியுறுத்தியது. ஈரானின் இந்த பதிலில் பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருதல், ஹார்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்கள் பாதுகாப்புடன் செல்வதற்கான புதிய சர்வதேச நடைமுறைகளை உருவாக்குதல், ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குதல் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சீரமைத்தல் ஆகிய முக்கிய கோரிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரான் உடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானை ஒரே இரவில் வீழ்த்திவிட முடியும் என்றும் அந்த இரவு நாளைய இரவாக கூட இருக்கலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் பொழுதே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த அதிரடி கருத்தை வெளியிட்டார். ஈரானின் ராணுவ பலம் மற்றும் அதன் உட்கட்டமைப்புகளை மிக குறுகிய காலத்தில் செயலிழக்க செய்யும் வல்லமை அமெரிக்காவிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த ஒரே இரவு எச்சரிக்கை போரின் தீவிரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. அந்த இரவு நாளை இரவாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த நேரத்திலும் ஒரு பாரிய தரைவழி அல்லது வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் ஹாதிமி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானின் 3வது உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனியினால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த கொலை சம்பவத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளே காரணம் என அந்த கடிதத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜித் ஹாதிமியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு தனது தந்தையை தொடர்ந்து ஈரானின் உயர் தலைவராக பதவியேற்ற மொஜ்தபா ஹமேனி இதுவரை பொது இடங்களிலோ அல்லது ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களிலோ தோன்றவில்லை. அண்மை காலமாக அவர் பெயரில் கடிதங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மொஜ்தபா ஹமேனி அநேகமாக இறந்திருக்கலாம் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கலாம், ஏனெனில் அவரை பற்றி யாரும் இதுவரை கேள்விப்படவில்லை என கூறியுள்ளார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே ஹமேனி பொதுவழியில் தோன்றவில்லை என ஜெனீவாவுக்கான ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் விவகாரங்களை முழுமையாக கையாண்டு வருவதாகவும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வலியுறுத்தினார். ஈரானில் மீட்பு பணிகளின் போது 2வது விமானி ஒருவர் சிக்கியிருப்பது குறித்த ரகசிய தகவலை ஊடகங்களுக்கு கசியவிட்ட நபரை கண்டறியும் பணியில் அமெரிக்க அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். முதல் விமானி மீட்கப்பட்ட பின் 2வது விமானியும் ஈரானில் சிக்கியிருப்பதார் என்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகும் வரை ஈரான் அரசுக்கு அது தெரியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த தகவல் கசிந்ததால் அமெரிக்காவின் மீட்பு நடவடிக்கை மிகவும் கடினமாகிவிட்டது என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். அந்த செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனம் தகவலை வழங்கிய நபரின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் அந்த நிறுவனம் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். தேசிய பாதுகாப்பு கருதி அந்த நபரை காட்டிக் கொடுங்கள் அல்லது சிறைக்கு செல்லுங்கள் என்று அந்த ஊடக நிறுவனத்திடம் கூறப்போவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் ஆரம்பித்தது முதல் இதுவரையான காலப்பகுதியில் இன்றைய தினமே ஈரான் மீது அதிகளவான தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்தார். ஈரான் மீதான இன்றைய தாக்குதல் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் மிகவும் உக்கிரமாக இருக்கும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்க தவறினால் நாளைய தினம் இதைவிட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள காலக்கெடு முடிவடையவுள்ள நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் வேகம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் பாலங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்தில் அழிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பென்டகன் தலைவரின் இந்த அறிவிப்பு போர் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடுவுக்குள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்துக்குள் அழிப்பதற்கான திட்டம் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை, புதன்கிழமை அதிகாலை 5:30 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த காலக்கெடு முடிந்து 4 மணி நேரத்துக்குள், அதாவது புதன்கிழமை நள்ளிரவுக்குள் தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தமது ராணுவ வலிமையால் ஈரானின் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்க்கவும், ஒவ்வொரு மின்சார உற்பத்தி நிலையத்தையும் வெடிக்கச் செய்யவும், பயன்படுத்த முடியாத அளவுக்கு முழுமையாக அழிக்கவும் தங்களிடம் திட்டம் உள்ளது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
இந்த ஒட்டுமொத்த அழிவு நடவடிக்கைகளும் வெறும் 4 மணி நேர காலப்பகுதியில் அரங்கேறும் என அவர் சுட்டிக்காட்டினார். இப்படி நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் அதற்கான வலிமை எங்களிடம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் மீதான போர் 38வது நாளை எட்டியுள்ள நிலையில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள போர் எச்சரிக்கைகள் வரும் மாயை என ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளை படியகத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஈரானிய அரச ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இதுகுறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள அவமானம் மற்றும் இழிவை ஈடு செய்ய போவதில்லை என்று தெரிவித்தார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களை இலக்கு வைக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரித்த நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து இந்த தீர்மானமிக்க பதில் வெளியாகியுள்ளது. இஸ்பஹானுக்கு தெற்கே ஞாயிற்றுக்கிழமை நடந்த அமெரிக்க விமான மீட்பு நடவடிக்கையின் போது 4 ஈரானிய ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் இஸ்பஹான் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 4 அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் எதிரி போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆயுதமேந்திய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஆதரவு விமானங்களுடன் நேரடி மோதலில் ஈடுபட்டதாக ராணுவம் அறிவித்தது. தோளில் வைத்து சுடும் ஏவுகணை ஒன்று அமெரிக்க விமானம் ஒன்றை தாக்கியதாகவும் அதன் பிறகு அந்த படைப்பிரிவு மற்ற விமானங்களால் குறிவைக்கப்பட்டதில் 4 அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட அதிகாரிகளையும் அவர்களின் ராணுவ பதவிகளையும் ஈரான் ராணுவம் அடையாளம் கண்டுள்ளது. ஒரு பிரிகேடியர் ஜெனரல், ஒரு கர்னல், ஒரு லெப்டினன்ட் கர்னல் மற்றும் ஒரு பிரஸ் லெப்டினன்ட் ஆகியோரை உயிரிழந்தனர். நிலவின் மர்மங்கள் நிறைந்த ஓரியண்டில் பள்ளத்தாக்கி மனிதர்கள் முதன்முறையாக நேரடியாக கண்ணுற்று புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளனர். நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் பயணிக்கும் விண்வெளி வீரர்களை இந்த அபூர்வ வாய்ப்பை பெற்றுள்ளனர். சுமார் 54 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை நிலவை நோக்கி அழைத்துச் செல்ல முதல் திட்டமாக இது அமைந்துள்ளது. ஆரியன் விண்கலம் மூலம் பயணிக்கும் 4 பேர் கொண்ட இந்த குழுவினர் நிலவில் தரையிறங்காமல் அதனை முழுமையாக சுற்றி வந்து ஆய்வு செய்ய உள்ளனர். சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் விண்கல் மோதியதனால் உருவான ஓரியண்டில் பள்ளத்தாக்கு நிலவின் இளமையான மற்றும் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 965 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பள்ளத்தாக்கு நிலவின் மேற்கு பகுதியின் விளிம்பில் அமைந்துள்ளது. இதுவரை ஆளில்லா விண்கலங்கள் மட்டுமே இதை படம் பிடித்திருந்த நிலையில் மனித கண்கள் இதனை நேரடியாக காண்பது இதுவே முதல் முறையாகும். ஆர்டமிஸ் 2 குழுவினர் விண்வெளியிலிருந்து எடுத்து நிலவின் ஓரியண்டில் பள்ளத்தாக்கு மற்றும் பூமியின் கண்கவர் புகைப்படங்களை நாசா உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த சாதனை பயணம் எதிர்காலத்தில் மனிதர்கள் மீண்டும் நிலவின் தரையிறங்குவதற்கான ஆர்டமிஸ் 3 திட்டத்துக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதற்கமைய 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4651.1 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 72.9 டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் நேற்று தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,98,000 ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் ஹாதிமி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானின் 3வது உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனியினால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த கொலை சம்பவத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளே காரணம் என அந்த கடிதத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜித் ஹாதிமியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 1 மாதத்துக்கு முன்பு தனது தந்தையை தொடர்ந்து
ஈரானின் உயர் தலைவராக பதவியேற்ற மொஜ்தபா ஹமேனி இதுவரை பொது இடங்களிலோ அல்லது ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களிலோ தோன்றவில்லை. அண்மை காலமாக அவர் பெயரில் கடிதங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், மொஜ்தபா ஹமேனி அநேகமாக இறந்திருக்கலாம் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கலாம், ஏனெனில் அவரை பற்றி யாரும் இதுவரை கேள்விப்படவில்லை என கூறியுள்ளார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே ஹமேனி பொதுவழியில் தோன்றவில்லை என ஜெனீவாவுக்கான ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் விவகாரங்களை முழுமையாக கையாண்டு வருவதாகவும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வலியுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடுவுக்குள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்துக்குள் அழிப்பதற்கான திட்டம் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை, புதன்கிழமை அதிகாலை 5:30 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த காலக்கெடு முடிந்து 4 மணி நேரத்துக்குள், அதாவது புதன்கிழமை நள்ளிரவுக்குள் தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தமது ராணுவ வலிமையால் ஈரானின் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்க்கவும், ஒவ்வொரு மின்சார உற்பத்தி நிலையத்தையும் வெடிக்கச் செய்யவும், பயன்படுத்த முடியாத அளவுக்கு முழுமையாக அழிக்கவும் தங்களிடம் திட்டம் உள்ளது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த ஒட்டுமொத்த அழிவு நடவடிக்கைகளும் வெறும் 4 மணி நேர காலப்பகுதியில் அரங்கேறும் என அவர் சுட்டிக்காட்டினார். இப்படி நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் அதற்கான வலிமை எங்களிடம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் மீதான போர் 38வது நாளை எட்டியுள்ள நிலையில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினோபெக் நிறுவனத்தினால் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 28 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அதன் புதிய விலை 600 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் மற்றும் ஓட்டோ டீசல் ஆகியவற்றுக்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சில்லறை விலையை சினோபெக் நிறுவனம் பின்பற்றுகிறது. இந்த நிலையில் 95 ஆக்டேன் ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகிய பிரீமியம் ரக எரிபொருட்களின் விலைகள் சர்வதேச சந்தை விலைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் அனுமதியுடன் மாற்றியமைக்கப்படுவதாக சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த விலைகள் அமுலில் இருக்கும் என சினோபெக் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று ஓங்கோல் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கழுதை இறைச்சிக்கு பதிலாக குதிரை இறைச்சியை விற்று வந்த குழுவினர் சிக்கினர். இந்த சோதனையின் போது 3 குதிரைகள், விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த இறைச்சி, கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு சிற்றுந்து ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தையில் ஒரு கழுதையின் விலை 40,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஆனால் பந்தயத்துக்கு பயன்படுத்தப்படாத கலப்பின குதிரைகள் வெறும் 15,000 ரூபாய்க்கு கிடைக்கின்றன. ஒரு குதிரையிலிருந்து 60 முதல் 70 கிலோ வரை இறைச்சி கிடைக்கிறது. இதனை 1 கிலோ 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். தற்போது கழுதைகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதாலும் குதிரைகள் மலிவாக கிடைப்பதாலும் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கைதானவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத இறைச்சி விற்பனை குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.